அடடடா, என்ன கோவில் பக்கம்லாம் வந்திருக்க? சாமி கும்பிடுவான், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. ஓ, அக்காவை பார்க்க வந்தியா? ஆனா அதுக்கும் வாய்ப்பு இல்லையே. ஏன்னா வாங்கின அடி அப்படி. என் முன்னாடி நிக்க கூட உனக்கு தைரியம் இருக்கா என்ன? ஒருவேளை செஞ்ச பாவத்தெல்லாம் தொலைக்கலான்னு வந்திருக்கியா? என்ன பருத்தி முட்டை, உங்க சார அதுக்குள்ள அவளை திருந்திட்டாரா என்ன? என்ன இன்னைக்கு எல்லாமே சஸ்பென்ஸாவே இருக்கு? எல்லா சஸ்பென்ஸும் கோவிலையே நடக்குதே. ஏதோ தெய்வ சங்கல்பம் போல இருக்கு. என்னடா தம்பி? சரி விடு. ஊருக்குள்ள ஒண்ணு மாதிரி அராஜகம் பண்றவங்க எல்லாருமே நெத்தியில பட்டையும் கழுத்துல கொட்டையும் போட்டுக்கிட்டு கோவில் கோவிலா சாமி பேரு சொல்லிக்கிட்டு தானே ஏமாத்திக்கிட்டு அலையறாங்க. நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? கேள்வியும் நீயே பதிலும் நீயே. இல்லக்கா, அடுத்தவங்கள ஸ்கோர் பண்ண விடுறதே இல்ல. ஸ்கோர் பண்ண இடம் கொடுத்தா ஆட்டத்தையே தப்பு தப்பா ஆடுறீங்களே. அப்போ சரியா ஆட தெரிஞ்சா எதுக்கு விட்டு கொடுக்கணும்? முடிஞ்சா சரியா ஆடி ஸ்கோர் பண்ணு. இல்லனா கிரவுண்ட்லயே உன்னால இருக்க முடியாது. கல்யாண மண்டபத்தை காலி பண்ணிட்டு போன மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எத்தனை தடவை தோத்து தோத்து நின்னாலும் திருந்தாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ற பாரு. உன்னோட அந்த விடாமுயற்சிக்கு தான்டா அக்கா பெரிய ஃபேன் ஆயிட்ட. ஹலோ தம்பி, இந்த பிடிவாதம் இந்த விடாமுயற்சி எல்லாத்தையும் உன் வேலையில உன் பிசினஸ்ல காட்டி கொஞ்சம் முன்னேறதுக்கு வழிய பாரு. என்கிட்ட ஏமாத்தி கார்மெண்ட்ஸ வாங்கினதெல்லாம் பத்தாது, கொஞ்சம் உழைக்கவும் செய்யணும். பாவம் ராஜசேகர் சார், ஆசாசியா அவர் உருவாக்கின கம்பெனி ஏஆர் கார்மெண்ட்ஸ், அதை காப்பாத்துற வழிய பாடுறா. மேக்னா இல்ல, அவளை மாதிரி 1000 பேரை நீ செட் பண்ணி அனுப்பினாலும் உன்னால ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு மேல யாரையாச்சும் என் குடும்பத்துக்குள்ள அனுப்பி குழப்பம் பண்ண பார்த்த, அதுதான் நீ கடைசியா பண்ற தப்பா இருக்கும். புரிஞ்சுதா? போ போய் சாமி சாமி என் மகா அக்காவுக்கு கோவம் வராத மாதிரி நல்ல பையனா நடந்துக்கணும், அதுக்கு எனக்கு அறிவு கொடுன்னு வேண்டிக்கோ. போடா. என்ன பருத்தி முட்டை முறைக்கிற? எல்லாம் முறைக்கவே கூடாது. வா. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டு. கௌரி முடியலமா, நெஞ்சில அடைக்கிற மாதிரி இருக்கு. அம்மா வலியில தவிக்கிறமா. வயசான காலத்துல வாயை கட்டுங்க. கண்ணுல பாக்குறதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? கண்ணுல பாக்குறது எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசை, அதான் இப்ப அவஸ்தைப்படுறீங்க. பேச்சிலையும் கட்டுப்பாடு கிடையாது, திங்கறதுலயும் கட்டுப்பாடு கிடையாது. அப்புறம் அப்பா அம்மான்னு கத்திட்டு எங்க உயிரை வாங்க வேண்டியது. இருங்க தைலம் எடுத்துட்டு வரேன். வாழைக்காய் சாப்பிட்ட, கொஞ்சம் சுக்கு காப்பி வச்சு தெரியா? சரியாயிடும். இருங்க கொண்டு வரேன். சாப்பிட்டு வியாதி வந்தா அதுக்கு சாப்பிடுற மருந்தும் ருசியா வேணுமா உங்களுக்கு? எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ 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 முடியலையே, மாறலாம் வலிக்குதே. இருக்கிற வேலையில சுக்கு காப்பி போடுற வேலை வேற எனக்கு. இந்தாங்க, இத குடிச்சிட்டு உள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, சரியாயிடும். ஏங்க எந்திரிங்க, என்ன அதுக்குள்ள தூங்கிட்டீங்க? சுக்கு காப்பியை குடிங்க. ஏங்க சுக்கு காப்பியை குடி. ஐயோ ஏங்க ஏங்க எந்திரிங்க, என்ன ஆச்சு? ஏங்க ஐயோ ஐயோ
டேய் செல்வம், வெண்ணிலா, வாங்க எல்லாரும். ஐயோ எங்க எந்திரிங்க, கண்ணு என்னமாச்சு? முழிச்சு பாருங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? டேய் செல்வம், மாமா, என்னாச்சு? வெண்ணிலா, சீக்கிரம் வாங்க. வாங்கடா. மாமா. ஐயோ, பாப்பா பாருடா. என்னாச்சுப்பா? என்ன தெரியலையேப்பா. என்னாச்சுப்பா? இப்ப இப்படி பாருங்க. அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா, கண்ணை திறங்கப்பா. இங்க பாருங்க. மாமா. ஐயோ, அப்பா. எங்க கண்ணு திறந்து பாருங்க. எழுந்துருங்கப்பா. என்னாச்சு தாத்தா? தாத்தா, கண்ணை திறங்கப்பா. என்னாச்சு மாமா? மாமா, என்னாச்சு மாமா? என்னங்க என்னங்க கௌரி என்னங்க? என்னாச்சு கௌரி? என்னங்க உங்களுக்கு கௌரி? இல்லைங்க. எங்க எனக்கு நான் ஐயோ என்னாச்சு கௌரி? கடவுளே. கௌரி ஐயோ உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீங்க ஐயோ கௌரி 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 இல்ல உங்களுக்கு உங்களுக்கு நீங்க நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல. ஐயே, ஐயோ, ஆ, கௌரி கடவுளே. இந்த தண்ணியை குடி. இந்த. கௌரி மெதுவா குடி. எங்க எனக்கு ஒண்ணு இல்லம்மா, பாரு கை கால்லாம் நல்லா இருக்கு. இல்லங்க நான் நான் ஐயோ. அம்மா, பதட்டப்படாதம்மா, பதட்டப்படாத. ஏம்மா, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஐயோ சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சரி வேண்டாங்க. சரி 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 சொல்லல. கௌரி, அம்மா அம்மா, எதையும் நினைக்காம அமைதியே படுத்து தூங்குமா. படு படு படுப்பா. ஐயோ, படு. நல்லா தூங்குமா, நல்லா தூங்கு. கௌரி ஒண்ணு இல்லம்மா, தூங்கு. கடவுளே, என் பொண்டாட்டிக்கு எந்த கெட்ட கனவு வராம நல்லா தூங்கணும். வெண்ணிலா, பாலை காய்ச்சிட்டியா? அடுப்பையும் அணைச்சிட்டேன். என்னங்க ஆ? நீங்க டிஃபன் சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு அப்புறமா டிஃபன் சாப்பிடுறீங்களா? அம்மா, இது நம்ம வீடு தானே. நீங்க ஏன் அம்மா, நீங்க ஏன் அப்பா தானே. இது ஒண்ணு கனவு இல்லையே. ஏன் திவ்யா அப்படி கேக்குற? என்னன்னு நீ பாக்கலையா? அம்மா அப்பா கிட்ட எவ்வளவு பாசமா காஃபி குடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும். இவளுக்கு வேற வேலையே இல்ல. நீங்க சொல்லுங்க. நான் சாப்பிடுறேன் கௌரி, சாப்பிட்டுட்டு அப்புறமா டீ குடிக்கிறேன். சரி. என்ன இன்னைக்கு நம்ம வீட்ல சூப்பர் வாசனையா இருக்கே. என்ன ஸ்பெஷல் பார்ட்டி? இன்னைக்கு நம்ம வீட்ல எல்லாமே உங்க தாத்தாக்கு பிடிச்சதுதான் மதிக்குட்டி.